இப்போ இந்த ஒவ்வொரு முறையும் இந்த தேர்தல் சமயத்துல தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு அப்படிங்கிறது மிகுந்த முக்கியத்துவம் பெறும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு என்ன வருதோ அதற்கு அப்படி எதிர்மறையான ஒரு முடிவுகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த முறையும் இந்த ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் தேர்தலுக்கு பிந்தைய இந்த வாக்கு கணிப்பு பொறுத்த வரைக்கும் இரண்டு மாநிலங்களையும் பாஜகவுடைய ஆதிக்கமே அதிகமாக இருக்கிறத தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்புகள்லாம் காட்டுது. அப்ப இது நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல், ஒப்பீனியன் போல் என்பதெல்லாம் அண்மை காலமாக இந்தியாவிலே சற்று நம்பிக்கை இழக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றான் கூற வேண்டும். ஆனால் சத்தியம் தொலைக்காட்சி கடந்த முறை தேர்தல் கணிப்பு நடத்திய போது கூட கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட சரியாக சொன்ன ஒரு கருத்து கணிப்பு என்றால் அது சத்தியம் தொலைக்காட்சி தான். என்றால் அனைத்து ஊடகங்களும், சத்தியம் தொலைக்காட்சி தவிர்த்து அனைத்து ஊடகங்களும் பாஜக அறுதி பெரும்பான்மை பெறும் 350 இடங்களுக்கு மேல் பெறப்போகிறேன் என்று கூறி வந்தார்கள். ஆனால் நாம் மட்டும்தான் சரியாக சொல்லி வந்தோம். கிட்டத்தட்ட அது அந்த அளவுக்கு தான் அந்த தேர்தல் முடிவுகளும் பிரதிபலித்தன, எதிரொலித்தன, அதை தான் வந்தன. எனவே அந்த வகையிலே கருத்து கணிப்புகள் என்பது தற்போது மக்களிடையே ஒரு பல கேள்விகளை எழுப்புகின்றன. குறிப்பாக எக்ஸிட் போல் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அதற்கு பின் இந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தலும் காங்கிரஸ் கட்சி அபார வெற்றி பெறப் போகிறது ஹரியானாவிலே என்று கூறினார்கள். ஆனால் நிலைமை தலைகீழாக மாறியது. குறிப்பாக எக்ஸிட் போலிலே காங்கிரஸ் தான் வெற்றி பெறப் போகிறது உறுதியாக கூறினார்கள். ஆனால் மாறியது, நிலைமை மாறியது. பாஜக ஆட்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த முறை பார்த்தீர்கள் என்றால் எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளிலே, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, வாக்களித்த பின் வந்து எடுக்கின்ற கருத்து கணிப்பிலே பெரும்பாலான ஊடகங்கள் பாஜக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கப் போகிறது மகாராஷ்டிரா என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் 3 ஊடகங்கள் இழுபறி இருக்கும் என்று, அங்க அசம்பிளி, தொங்கு சட்டமன்றம் வரும் என்ற வகையிலே கூறியிருக்கிறார்கள். ஒரே ஒரு மராட்டா வாரியா என்ற தேர்தல் கணிப்பு மட்டும், அந்த நாளிதழின் தேர்தல் ஏஜென்சி மட்டும் காங்கிரஸ் கூட்டணி அபார வெற்றி பெறும் என கூறியிருக்கிறார்கள். எனவே ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து கணிப்புகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இவை கருத்து கணிப்பா திணிப்பா என்ற கேள்வி மக்களிடையே தற்போது பெரிதாக எழுந்துவிட்டது. அதற்கேற்ப அரசியல் கட்சிகளும் தற்போது தொடர்ந்து கருத்து கணிப்புகள் அல்ல, கருத்து திணிப்புகள் என அவரவர் பாணிக்கேற்ப கூறி வருகிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கும்பொழுது தேர்தல் கணிப்புகள் அண்மை காலமாக இந்திய தேர்தல் வரலாற்றிலே ஒரு சரியான கணிப்பினை கூற முடியாத பெரும்பாலான ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகள் இருந்து வருகின்றன. ஆனால் எது எப்படி இருப்பினும் எக்ஸிட் போல் முடிவுகள் வருகிறதா இல்லையா என்பதை பார்ப்பதை விட இன்னும் ஒரு 20 நிமிடங்களிலே தொடங்க இருக்கும் வாக்கு எண்ணிக்கையை வைத்து உடனுக்குடன் தேர்தல் முடிவுகளை நாம் அறிவிக்க இருக்கிறோம். எனவே எக்ஸிட் போல் நம்பகத்தன்மை மிகுந்ததா இல்லையா என்பதை தற்போது மிக பெரும் விவாதத்திற்கு உட்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அதனுடைய உறுதித்தன்மை, அதனுடைய நம்பகத்தன்மை குறித்த ஒரு சரியான முடிவினை எடுக்கக்கூடிய பாதையில் செல்லக்கூடிய ஒரு ஏற்பாடு நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் பிரவீன்.